முதல் பரீட்சையிலேயே முதல்வர் விஜய் பாஸ். என்னன்னு பார்க்கலாமா? சபாநாயகர் தேர்தல்ல முதல்வர் விஜய் முத்திரை பதிச்சு தன்னுடைய முதல் வெற்றியை பதிவு செஞ்சிருக்காரு. தமிழக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு தற்காலிக சபாநாயகர் பதவி பிரமாணம் செஞ்சு வச்சாரு. இதையடுத்து சபாநாயகர் தேர்தலில் போட்டியிட தாவேகா சார்பில் ஜேசிடி பிரபாகர் மனு தாக்கல் செஞ்சிருந்தாரு. எதிர்க்கட்சிகள் சார்பில் வேட்பாளர் நிறுத்தப்பட்டிருந்தா சட்டசபையில குரல் வாக்கெடுப்பு மூலமா சபாநாயகர் தேர்தல் நடைபெற்று இருக்கும். 118 எம்எல்ஏக்களோட ஆதரவு இல்லைன்னா அது தாவேகாவுக்கு கிடைச்ச முதல் தோல்வியா பார்க்கப்படும். சபாநாயகர் பொறுப்பேற்ற பிறகுதான் முதல்வர் விஜய் சட்டசபையில நம்பிக்கை வாக்கெடுப்பு கோர முடியும். அதனால சபாநாயகர் தேர்தல் ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றா பார்க்கப்படுது. யாருமே எதிர்பார்க்காத வகையில எதிர்க்கட்சிகள் சார்பில் சபாநாயகர் பதவிக்கு யாருமே மனு தாக்கல் செய்யல. அதனால 17வது சட்டப்பேரவையின் புதிய சபாநாயகரா ஜேசிடி பிரபாகர் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டிருக்காரு. இதே மாதிரி துணை சபாநாயகர் பதவிக்கு துறையூர் தொகுதி தாவேக எம்எல்ஏ ரவிசங்கர் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டிருக்காரு. இது முதல்வர் விஜய்க்கு கிடைச்ச முதல் வெற்றியா பார்க்கப்படுது.